ராதிகா, ஒரே நாளில் 1360 ரூபாய் தங்கம் விலை சவரனுக்கு உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம் என்று. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது 2வது முறையாக 1 லட்சம் ரூபாய் ஒரு சவரன் தங்கம் தாண்டி இருப்பதுதான். இதற்கு முன்னதாக கடந்த 15ஆம் தேதி அன்று தங்க வரலாற்றில் 125 ஆண்டுகளுக்கு மேலான தங்க வரலாற்றில் முதல் முறையாக ஒரு சவரன் 1 லட்சம் என்ற விலையை எட்டியது. 1,120 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் கடந்த 15ஆம் தேதி அன்று விற்பனையானது. மிகப்பெரிய விடயமாக முக்கியத்துவம் பெற்ற ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது. அதை தொடர்ந்து தங்க விலை கட்டுக்குள் இருந்து வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக தங்க விலை 1 லட்சம் ரூபாய்க்குள்ளாகத்தான் இருந்து வந்தது. 15ஆம் தேதி அன்று 1,120 ரூபாய்க்கு விற்றாலும் கூட அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து தங்க விலை சரிவை கண்டு அதுக்கு பிறகு சிறிய அளவில் ஏற்றம் இறக்கமாக காணப்பட்டு வந்தது. அதிகபட்சமாக இன்று காலை தான் 99,840 ரூபாய்க்கு விற்பனையானது. மீண்டும் 1 லட்சம் ரூபாய் எட்டு விடுமோ என்று பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் 2வது முறையாக ஒரே நாளில் 2வது முறையாக விலை உயர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று காலை 640 ரூபாய் சவரனுக்கு உயர்ந்து 99,840 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனையானது. அதற்கு பிறகு மீண்டும் 2வது முறையாக தற்போது தங்க விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றத்தில் 720 ரூபாய் மீண்டும் சவரனுக்கு உயர்ந்து 1,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த விலை இதுதான் முதல் முறை. ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் கடந்த போது கூட 1,120 ரூபாய்க்கு தான் விற்பனையானது. அதுதான் தங்க வரலாற்றில் புதிய உச்சமாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு அதையும் தாண்டி தற்போது 1,560 ரூபாய்க்கு விற்பனையாவது என்பது இதுதான் தங்க வரலாற்றில் புதிய உச்சமாக இன்றைய விலை தற்போது பதிவாக இருக்கக்கூடிய விலைதான் தங்க வரலாற்றில் புதிய உச்சமாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே தங்கத்திற்கு இணையாக வெள்ளியும் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது மீண்டும் 2வது முறையாக தங்கம் 1 லட்சம் ரூபாய் கடந்து விற்பனையாகிறது. அதில் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களுக்கு பிறகு இந்த விலை மீண்டும் 1 லட்சம் ரூபாய் தாண்டி இருக்கிறது. கடைசியாக கடந்த 15ஆம் தேதி என்று 1 லட்சம் ரூபாய் கடந்தது. அதற்கு பிறகு இன்று காலை வரை ஏற்றம் இறக்கமாக காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது மீண்டும் 2வது முறையாக உயர்ந்திருக்கிறது. கிராமுக்கு 90 ரூபாய் உயர்ந்து 12,570 ரூபாய்க்கும் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 1,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதன் மூலமாக இந்த ஒரே நாளில் 1,300 ரூபாய்க்கு மேல் சவரனுக்கு உயர்ந்து மீண்டும் 2வது முறையாக 1 லட்சம் ரூபாய் கடந்திருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக இன்றைய விலைதான் 125 ஆண்டுகளுக்கு மேலான தங்க வரலாற்றில் புதிய உச்சமாக பார்க்கப்படுகின்றது. 1,560 என்பதுதான் இதுவரை இல்லாத தங்க வரலாற்றில் புதிய உச்சமாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே கூறிய ஒன்றுதான், இனி வரக்கூடிய நாட்களில் இந்த 1 லட்சம் ரூபாய் என்பது நிலையான தொகையாக இருந்து அதற்கு சற்று முன்னும் பின்னும் தான் விலை ஏற்றம் இறக்கமாக பார்க்கப்படும் இருந்து வரும் மாற்றம் ஏற்படும் என்று தெரிவித்திருந்தோம். அந்த வகையில் எதுவாக இருந்தாலும் தங்கம் 1 லட்சம் ரூபாயை தொட்டு அதையும் கடந்து விட்டது என்பதுதான் தற்போதைய செய்தியாக இருக்கின்றது. இனி வருகின்ற நாட்களில் தங்க விலை குறைந்தாலும் கூட இந்த 1 லட்சம் ரூபாய் என்பது உறுதியான தொகையாகிறது. அதில் சற்று முன்பின் இருக்குமே தவிர பெரிய அளவில் மாற்றம் இருக்காது என்பதுதான் இந்த தற்போது இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. உலக அளவில் தங்கம் குறைவதற்கான சாத்தியக்கூறு என்பது தற்போது நிலையில் இல்லை. அதனால்தான் தங்க விலை என்பது கட்டுக்கடங்காமல் உயர்ந்து கொண்டே போகின்றது. இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் தங்க விலை இன்னும் இதை விட அதிகமாக உயரும் என்றுதான் கூறுகிறார்கள். அது மிக முக்கியமாக காரணமாக பார்க்கப்படக்கூடியது. நாம் தங்கத்தை இறக்குமதி செய்யும் போது டாலர் கொடுத்துதான் இறக்குமதி செய்கின்றோம். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதனால் அதிக தொகை கொடுத்து நாம் தங்கம் வாங்க வேண்டிய நிர்பந்தம் நம்முடைய நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் தங்க விலை உயர்கின்றது ஒரு காரணம். அடுத்த மிக முக்கியமான காரணம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெடரல் வங்கியினுடைய வட்டி விகித மாற்றம் ஏற்றம் இருக்கும் போது அதுவும் தங்கத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போதைய நிலையில் அமெரிக்காவில் பெடரல் வங்கியினுடைய மத்திய பெடரல் வங்கியினுடைய வட்டி விகிதம் என்பது குறைக்கப்பட்டிருக்கு. இதனால் அதிக பேர் அந்த அரசின் பங்குகளை எடுத்துவிட்டு மீண்டும் தங்கத்திற்கு அதிக முதலீடு செய்கிறார்கள். அப்படி என்றால் உலக அளவில் தங்கத்தின் முதலீடு என்பது அதிகமாக இருக்கின்றது. அது 2வது காரணம் விலை உயர. 3வது காரணம் பொறுத்தவரையில் சீனாவில் இருக்கக்கூடிய தங்கத்தின் மீதான விதிகள் எல்லாம் தளர்த்தப்பட்டிருக்கிறது. அதனால் தங்கம் அதிக அளவில் அங்கு வாங்கி குவிக்கப்படுகிறது. 3வது காரணம். 4வது காரணம், ஒவ்வொரு நாடுகளுடைய மத்திய வங்கிகளும் தங்கத்தை அதிக அளவில் வாங்கி குவித்து வருகிறார்கள். மக்களை தாண்டி அரசும் தற்போது தங்கத்தை அதிக அளவில் வாங்கி குவித்து வருகிறார்கள். இதுவும் தங்க விலை உயர்வுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றது. அதைவிட மிக முக்கியமான காரணம், ஜப்பான் நாட்டில் அங்கு இருக்கக்கூடிய ஜப்பானுடைய அந்த பணம் அங்கு கடும் வீழ்ச்சி காரணமாக தங்கத்தின் மீதான முதலீடு என்பது ஜப்பானிலும் அதிகரித்து காணப்படுகிறது. இப்படி உலக அளவில் காணப்படக்கூடிய பல்வேறு சூழல்கள் அனைத்துமே தங்கம் விலை ஏறுவதற்கான சூழலை தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதனால் தான் தங்க விலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்து கொண்டே போகின்றது. இந்த விலை உயர்வு அடுத்த சில மாதங்களும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ராதிகா.